நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னி ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த கன்னியில் 6ஆம் வீட்டில் தான் சனி பகவான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த பதட்டம் எல்லாம் குறையக்கூடிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் happy விஜயதசமி அண்ட் ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. சரி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டாக எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். கன்னி ராசிக்கு பொதுவாகவே சனி பகவான் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அதே மாதிரி ராகு கேதுனுடைய நிலை சரியில்லைன்னாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் குரு பகவான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அப்படி இருந்தும் நிறைய கன்னிராசி அன்பர்கள் மேடம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பார்த்து அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாகும் அப்படின்ற வழிமுறைகளை பின்பற்றுங்க. ஏன்னா கோச்சார ரீதியாக நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே மாதிரி சுய ஜாதகத்தில் ராகு கேது எப்படி இருக்குன்றது தயவு செஞ்சு கன்னிராசி அன்பர்கள் பார்க்கணும். அதில் ராகு கேது சம்பந்தமாக சரியில்லைன்னு இருந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் அதுக்குண்டான கோயில்கள் பிரமாதமாக பண்ணி வச்சுருக்காங்க. எந்த கோயிலில் கரெக்டாக ராகு கேதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறாங்களோ அங்கே உங்களுக்கு உகந்த நாட்களை நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் உகந்த நாட்களை செலக்ட் பண்ணி அன்னைக்கு போய் நீங்கள் அந்தந்த கோயில் முறைப்படி நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. நீங்களே போங்க, மற்றவங்களை அனுப்பி பரிகாரம் பண்ணுறது வேண்டாம். இதை பண்ணாலே நிறைய வெற்றிகள் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சரி, இப்போ இந்த மாதத்தை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ராகு கேது அப்படின்னா என்ன? முன்னோர்கள் இல்லையா? இந்த அக்டோபர் மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்ன? மாலியபட்சம், புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம். அக்டோபர் மாதத்தில் நிறைய திருவிழாக்கள் இருக்கு. முக்கியமான திருவிழாக்கள் நவராத்திரி அண்ட் உங்களுக்கு இந்த தடவை அக்டோபர் மாதம் தீபாவளியே. ஸோ இந்த கொண்டாட்டத்தில் நீங்கள் மேலும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மாலியபட்சத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா அக்டோபர் 2ஆம் தேதி மாலியபட்ச அமாவாசை. ராகு கேது கோச்சாரத்தில் இப்போ கொஞ்சம் சரியில்லாத நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு மனசார நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினச்சி வழிபாடுகள் பண்ணுங்க. அப்படி நாங்கள் வழிபாடெல்லாம் பண்ணலை அப்படின்னாலும் அவங்கள நினச்சி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய லெவல் சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் மாலியபட்ச அமாவாசை கிடைக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் துலாஸ்தானம் அக்டோபர் 18ஆம் தேதி, அந்த நாள் நிறைய உங்களுக்கு நெகட்டிவை போக்கக்கூடிய அற்புதமான நாள். தீபாவளின்றது மட்டும் என்னங்க, நெகட்டிவ்லேருந்து வெளியில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான கோபம் தாபம் எல்லா விஷயத்தையும் போய் சந்தோஷம் பொங்குறதுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்கிறதுக்கு உண்டானது தான். நவராத்திரி அப்படின்றதும் என்னங்க, துர்கை அம்மனுடைய வழிபாடு. துர்கைனாலே என்னங்க, நெகட்டிவ் கில்லர். ஸோ இத்தனையும் என் கன்னிராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கு உண்டான பல வழிபாடுகள் நமக்கு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் ஈஸியாக இதிலேருந்து உங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதன் வழி ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா 9ஆம் வீட்டில் குரு வக்ரம், 10ஆம் வீடுன்றது உங்களுடைய ராசிநாதனுடைய வீடு. அந்த புதன் 10ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கு டிராவல் ஆறார். இதெல்லாம் என்ன சொல்லுது மேடம்? என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு சார். ஸோ அந்த தடைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உண்டான, அதாவது கதவு லாக் பண்ணியிருக்கு, அந்த கதவை தட்டி உடைக்கிறதுக்கு என்னவோ அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொட்டி எடுக்க காத்துட்ருக்கு. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டில் உங்களுடைய விரயஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டில் சூப்பராக கொடுக்கக்கூடிய பொசிஷனில் செகண்ட் ஹாஃபில் வரார். அப்போது ஃபினான்ஷியல் பொசிஷன் எங்கேருந்து தாண்டா இவ்வளோ சூப்பராக நடக்குது பிஸ்னஸ், எங்கிருந்து இவ்வளோ கூப்பிட்டு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, ப்ரமோஷனில் என்னடா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்கு மட்டும் 30% இன்க்ரிமெண்ட்டா எப்படி அப்படின்ற அளவுக்கு
பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி லாபஸ்தானத்துல செவ்வாய் வரார். அந்த லாபஸ்தான செவ்வாய் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லாபகரமா உங்களை வழி நடத்தக்கூடிய அமைப்பில் இருக்கு. அப்போ விரயஸ்தானாதிபதி சூப்பர், லாபஸ்தானத்துக்கு சூப்பரான செவ்வாய் வரார். அதே மாதிரி விரயஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும்போது பிரச்சனை அப்படின்றது உங்க குடும்பத்துல யாருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக், சூப்பர் ஐடியாஸ் கிடைக்கும் பாருங்க. எப்படிரா இந்த ஐடியா வந்துச்சுன்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்கள உங்களை கட்டி தழுவி பாராட்டி நன்றிகள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கு. 6ஆம் வீட்டில் சனி இருக்கும்போதே அது ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி போயிடுவாங்க, எதிரிகள் நட்பு பாராட்டுவாங்க, எதிரிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களோட கலந்து பேசி அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு என்ன வழின்றது யோசிப்பாங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கார். அண்ட் 12ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 3ஆம் வீட்டுக்கு போறார். சுக்கிரன் 3ஆம் வீட்டுக்கு போய் குருனுடைய பார்வையை பார்க்கிறார். அப்படின்னா குழந்தை பாக்கியம் 16 வருஷமா இல்ல 30 வருஷமா இல்ல அப்படின்றவங்களுக்கு கூடிய இப்போ குழந்தை உருவாறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. சந்ததி பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறி தகப்பனார் வழியில சொத்து பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்றேன். இதில் நீங்கள் உங்களுடைய சந்திராஷ்டமம் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு. பட் அந்த நல்லா இருக்குன்ற விஷயத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் மட்டும் நெகட்டிவாக மாற்றுறதுக்கு உங்களுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட சான்ஸ் இருக்கு, குடும்பத்தோட சான்ஸ் இருக்கு, குழந்தைகளோட சான்ஸ் இருக்கு, பார்ட்னரோட சான்சஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அங்கே 7ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது தான் ரொம்ப முக்கிய காரணம். ஸோ உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் போது மட்டும் ஒரே வார்த்தையில் நான் சொல்லணும்னா ஜிப் அப்படின்றத போட்டுருங்க. ஸ்மைல் பண்ணுங்க போதும். வேற எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அது மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டாமல் இருக்க உதவும். ஏன்னா மேஷராசி தான் உங்களுடைய சந்திரன் எப்போ மேஷத்துக்கு வராரோ, அதாவது அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு சந்திரன் டிராவல் பண்ணக்கூடியதான் அந்த சந்திராஷ்டமனுடைய நாட்கள். ஸோ இதை தவிர மற்றது எல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மேலும் உங்கள் நட்பு வட்டாரத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இப்போ என்னன்னு போய் நீங்கள் நின்று சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வழிபாடுகள் அப்படின்னு எடுக்கும்போது சூரியன் ரொம்ப ஃபேவரபிளாக வர்றது அப்படின்றதெல்லாம் எந்த வருஷத்துல இவ்வளோ நல்லா வருமோ தெரியாதுங்க. என்ன மேடம் சொல்றீங்க, எப்பயுமே சூரியன் 2ல் வருவார் தானே அப்படின்னா, எப்பயுமே சூரியன் 2ல் வரும்போது உங்களுக்கு நாட் குட். ஒய் அப்படின்னா அவர் நீச்ச சூரியனா வருவார், விரையாதிபதி நீச்சமா போய் உட்கார்ந்துருப்பார். ஆனா இந்த தடவை மட்டும்தான் காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் செவ்வாய் சூரியனை பார்க்கறதுனால 2 கிரகமே நீச்சம் பெற்று பார்க்கறதுனால நீச்சன் பார்த்தால் ஈசனே வருவான் அப்படின்ற மாதிரி. அப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் சிவபெருமானே அங்க வந்தா வேற என்னங்க வேணும்? அவர் இப்படி திரும்பி பார்த்தாலே பத்தாதா? ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் 2024. ஸோ அனைத்து கெடுதலையும் கொல்லக்கூடிய வகையில் இருக்கு. அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல ராகு கேதுனோட அமைப்பு முடியாத லெவலுக்கு மோசமா இருந்தா கூட இப்ப இந்த நவராத்திரியில துர்காஷ்டமின்னு வரும் இல்லையா, அந்த துர்காஷ்டமியை கையில பிடிச்சுக்கோங்க. துர்காஷ்டமி அன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் எந்த நல்ல நாள்னு தெரியல, என்ன பண்ணும் தெரியலன்னா, துர்காஷ்டமி அன்னைக்கு உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சர்ப்பதோஷ ஸ்தலத்துக்கு நீங்க குடும்பத்தோட போய் அங்க பண்ணக்கூடிய பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. அதுலேயே பல மாற்றங்கள் உங்க குடும்பத்துக்கே உங்க சந்ததிக்கே கொண்டு வரக்கூடிய அமைப்பில் இருக்கு. கன்னிராசி முக்கியமா நோட் பண்ணிக்கணும் இது. சரி, அந்த சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம்ன்றது 17ஆம் தேதி 4:20 சாயங்காலத்திலிருந்து 19ஆம் தேதி 4:10 சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மந்த் எவ்வளோ ஸ்பெஷல் மந்த்ன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் இட். ஓகே, நன்றி, வணக்கம்.